வணக்கம். வரும் சனிக்கிழமை 17ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. நிச்சயமா அட்டன் பண்ணி ஆகணும். நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. மார்க்கெட் வெறும் 11% விழுந்திருக்கு, 10.25% விழுந்திருக்கு. அதுக்கே இப்படி கதறீங்கன்னா இன்னும் என்ன பாக்கி இருக்குன்றது தெரியணும். என்னென்ன ஸ்டாக் எக்ஸிட் பண்ணோம், என்ன செக்டார் தயவு செஞ்சு கை வைக்காதீங்க. நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணுங்கள். பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைய மார்க்கெட் 263 பாயிண்ட்ஸ் டவுன். ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் 324 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ரைட், 137 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி இன்ட்ரா டே மட்டுமே 340 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆகிருக்கு. மேஜர் ஆட்டம் பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி தலைவரோட ஃபேர்வெல்ல ஜம்முன்னு வழி அனுப்பி வச்சாங்க. 1299 பாயிண்ட் இன்றைக்கி இன்ட்ரா டே ஸ்விங் அண்ட் க்ளோஸ் ஆகும்போதும் 881 பாயிண்ட்ஸ். இன்னையோட வீக்லி பேங்க் நிஃப்டி முடிஞ்சு போச்சு. ரைட், ஆல்மோஸ்ட் 2016 8 வருஷம் நிறைய பேருக்கு பேங்க் நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் தெரியும் அண்ட் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிஃப்டி கொஞ்சமாச்சும் ரிவர்சல் வரலாம்ன்றது ஒரு சின்ன ஆசை, அல்பாசை. ஏன்? ஆர்எஸ்ஐ பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருந்துச்சு அண்ட் 2 நாள், அதாவது மண்டே அண்ட் டியூஸ்டே பெருசாக கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ வெனஸ்டே ப்ராபப்ளி ஒரு புல் பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு அடிப்பாங்கன்றது எதிர்பார்த்தேன். இன்றைக்கே முடிச்சாச்சு. ஹெச்டிஎஃப்சி மெயின் கல்ப்ரிட். ரைட், ஹெச்டிஎஃப்சி மட்டும் இல்லை, பட் ஹெச்டிஎஃப்சி ஒன் ஆஃப் தி மெயின் கல்ப்ரிட்ஸ். அண்ட் மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஹெவி பெயின். ரைட், எங்கள் ஓன் போர்ட்ஃபோலியோலாம் கூட கிளைண்ட்ஸை வச்சுருக்கிறதுல நிறைய பெயின்ஸ் இருந்துச்சு. மெயின் ரீசன் நாங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் கொஞ்சம் அப்படி வாங்கி போட்டு அப்படி மறந்து வச்சுருக்கிறோம். பஜாஜ் ஹிந்துஸ்தானு, அதுக்கப்புறமா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, செயிலு, சுஸ்லான்லாம் நிறைய பேருக்கு ஹோல்ட் பண்ணிடுவோம். செம்ம ப்ராஃபிட்டில் இருந்தோம். அந்த லெவலில் இருந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 20-25% கீழே விழுந்திருக்கு. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ப்ராஃபிட் இருந்தது நம்ம புக் பண்ணியிருக்கலாமோன்றது ஒரு சின்ன அல்பாசை. பார்க்கலாம். 54 அதுக்கு மேஜர் ஸ்டாப் லாஸ். அண்ட் ஆக்சுவலாக 50 உடச்சிச்சின்னா 38-39 அவ்வளோ தூரம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மனசில் வச்சுங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 881 பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ரீமியமில் இருக்குது. 404 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 15ஆம் தேதி பௌர்ணமி எப்பயுமே ஹை எனர்ஜி டே 1. அண்ட் இந்த தடவை கார்த்திகை தீபத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நார்மலி பௌர்ணமி அமாவாசை இட்ஸ் அ ஹை எனர்ஜி டே. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் மல்டிஃபோல்டு. அது தனிநபருக்காக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்லேயும் இருக்கட்டும். இது ஒரு சைடு வச்சுங்க. 15ஆம் தேதி லீவு, மார்க்கெட் லீவு, குருநானக் ஜெயந்தி. ஸோ நாளைக்கு லாஸ்ட் ட்ரேடிங். இதோட மண்டே தான். மண்டே 18, மறுபடி 19 ட்ரேடு, 20ஆம் தேதி லீவு. எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன். ஸோ அடுத்த வாரத்தில் ஒரு நாள் லீவு, இந்த வாரத்தில். அப்போ நிறைய பேர் ஆப்ஷன் எழுதுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 1. 2வது, ஏன்னா டைம் டிகேயில் சம்பாதிக்கலான்ற ஒரு அல்ப ஆசையாக இருக்கலாம். 1. 2வது, நிறைய பேர் பொசிஷன் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் 3 நாள் தலைவர் வர வந்திருக்கிறாரு ட்ரம்ப்பு. கேட்டுக்கு இன்றைக்கி ஹூத்தி ரெபிள்ஸ் அவனுக்கு கெட்ட நேரமா என்னான்னு தெரியாது, யூஎஸ் ஷிப்பை அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் யூஎஸ் நேவி ஷிப்பை அடிச்சிருக்கிறாங்க. ரைட், அவன் சும்மா இருப்பானா? டெஃபினட்டாக போட்டு அடிப்பான். இன்றைக்கி இல்லாட்டினாலும் போனா போதுன்னு விட்டு வச்சுருந்தாலும் ஜனவரி மாதத்தில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா நிச்சயமாக போட்டு கொலை குத்து அடிப்பாங்க. அதாவது அடுத்த தர இவங்க தலை தூக்கக்கூடாதுன்ற லெவலில் அடிப்பாங்க. மீடியா பூரா வெஸ்டர்ன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ஹியூமன் ரைட்ஸு, தோரான் தப்பட்டா எல்லாமே கண்டுக்கவே மாட்டாங்க. போட்டு மொத்தமாக சமாதி கட்டுறதுக்கான வழி இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஹூத்தி ரெபிள்ஸ் அங்கேருந்து நவுறாங்க சொன்னால் அந்த சைடு இஸ்ரேலும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே இருக்கட்டும், நம்ம அதை பற்றி பேசல. நம்ம மார்க்கெட்டுக்கு வரலாம்.
நம்ம மார்க்கெட் வந்து நிஃப்டி நான் வந்து இதுதான் உச்சம் சொன்னதில் இருந்து 32 நாள் ஆகுது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், ரைட்? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2797 பாயிண்ட்ஸ்னு எடுத்துங்களா ஃபால் வந்திருக்கு. 10.62%, ரைட்? 10% நீங்கள் எடுத்துங்க. 10% விழுந்ததுக்கே நீங்கள் கதறீங்க. நான் 30-35% கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். 23,800 உடச்சிச்சுனால் 23,500, 550, 600 அந்த ஜோன் தான் வந்து நிற்கணும். இன்றைக்கி வந்து அந்த ஜோனில் தான் வந்து டச் பண்ணிவிட்டு அப்படி மேலே போயிருக்கு. ஒன்று, இந்த லெவலில் உடச்சிச்சுன்னு சொன்னால் 22 தான் டார்கெட், 22,000 தான் டார்கெட். ஸோ 1500 புள்ளி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு எக்ஸிட்டுக்கான டைம் கிடைக்காது. நான் இதை தான் வந்து பதர்னேன். இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்தால் நீங்கள் காலி ஆகிடுவீங்கன்றது தெரியும். ஸோ இதுக்கோசம் தான் நான் பதர்னேன். பார்த்துங்க, ஸ்டாப் லாஸ். பை ஆன் டிப்பு வாங்காதீங்க, வந்து நிற்கட்டும், ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 4,475, 4,500 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு 33 ட்ரேடிங் டேஸில். ஆல்மோஸ்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் 8.19%, 8% டவுன். ஃபின் நிஃப்டி 2,221 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 8.75%. ஒன்றும் இல்லை, 8.25 இருந்து 10% தான் மார்க்கெட் விழுந்திருக்கு. இதுக்கே இந்த கதறல்னு சொன்னால் அப்போ எங்கே 20-25%க்கெலாம் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ எங்கே தாங்கும்? யோசிக்கணும்ல. அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு வந்து பணத்தை கையில் வச்சுக்கிட்டு பொறுமை கிடையாது, ரைட்? ஃபோன், சார் ஃபண்ட் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கன்றது நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கோல்டு, இன்டர்நேஷ்னல் கோல்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாக சரிஞ்சிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருக்குது, தட்ஸ் ஓகே. ஒரு $11 பக்கமாக ஏறி இருக்குது, தட்ஸ் ஓகே. ருப்பி டேர்ம்ஸில் 7,780-90 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட சென்னை ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 92,500 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவும் ஜிஎஸ்டியோட 999 குவாலிட்டி ரேட்டு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 84.41 நேற்று லெவலில் தான் அப்படியே நிற்கிது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் இது வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் லைக்லி ஏப்ரல்குள்ளே அரவுண்ட் 88-90 வரலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், வரலாம். ஹெவி அமௌண்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து வெளியில் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் க்ளோஸ் அபவுட் 1,40,000 crores அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் போயிருக்கு. 1,40,000 கோடி பெரிய அமௌண்ட்டா? எஸ், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட்டு. ஞாபகம் வச்சுங்க, செப்டம்பர் கடைசி பிரகாரம் ஆல்மோஸ்ட் 48 lakh crores, அதில் 1.5 லட்சம் கோடி தான் வெளியில் போயிருக்கு. 48 lakhsல வந்து 1.5 கோடி தான் போயிருக்கு. இன்னும் 46.5 lakh crores வந்து எஃப்ஐஐ இது ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 2 லட்சம் கோடி விற்றா என்ன ஆகும்? விற்கலாம்ல. அவங்க விற்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. காரணம், மறுபடியும் நான் சொல்கிறேன், காரணம் டாலர் டேர்ம்ஸில் அவங்களது வீக் ஆகிடுவாங்க. நினச்சி பாருங்களேன், நான் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது 83, வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது 90. ஸோ இங்கேயே வந்து அவங்க ஒரு கணிசமான தொகையை விட்டுறாங்க, ரைட்? க்ளோஸ் அபவுட் 10% விட்டுறாங்க. நான் சம்பாதிக்கிறதுல டாலராக மாற்றுறதுலேயே நான் வந்து ஒரு 10% நான் விடுறேன்னு சொன்னால் அவங்க விடுவாங்களா? சத்தியமாக விட மாட்டாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டோட நிலவரம். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் மார்க்கெட் வெளியில் போயிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ட்ரம்ப்போட மினிஸ்டர்ஸ், யாரெல்லாம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கன்றது போட்டிருக்காங்க. சரியான டீம், ரைட்? குச்சி எடுக்கிற டீம், நிஜமாகவே குச்சி எடுக்கிற டீம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்றது பார்க்கணும். மோடி, நம்ம பிரதமர் மோடி வந்து 2024, இன்ஃபேக்ட் 2019லேயே அதான் பண்ணாங்க. ப்ரொஃபஷ்னல்ஸை உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. அண்ட் அவங்க டீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான டீமாக இருந்துச்சு. அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆகட்டும், ரயில்வேஸ் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், ஐடி ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து சரியான டீமாக எடுத்துகிட்டு வந்தாங்க, ப்ரொஃபஷ்னல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதே மாதிரி தான் யூஎஸ்லேயும் இப்போ ப்ரொஃபஷ்னல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, டிபார்ட்மெண்ட் ஆஃப்
கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி, எஃபிஷியண்ட்டாக வேலை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு டீம், அதாவது குச்சி எடுக்கிறதுக்குன்னு ஒழுங்காக வேலை பண்ணுங்கடா சொல்கிறதுக்குன்னு ஒரு டீம். அப்போ என்ன ஆகுனா அந்த டீமோட வேலையை யார் யாரெல்லாம் ஓபி அடிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் தேவையில்லையோ இந்த கிளீனிங் அப் ப்ராசஸ்க்கோசரம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ யூஎஸில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம்ன்றது யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, ட்ரம்ப் சொல்கிறது பிரகாரம் எடுத்துட்டு நான் ஆட்சிக்கு வேலை இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளில போட போகிறேன். முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, தெலுங்கானாவிலேருந்து நிறைய பேர் இல்லீகலாக யூஎஸ்குள்ளே போயிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, எத்தனை பிளெயினில் இந்தியன் கவர்மெண்ட்டை தூக்கிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அவரு அங்கே சொல்கிறத நம்ம ஊரில் எப்படி மியான்மார், பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் உள்ளே வந்திருக்கிறாங்களோ இல்லீகலோ, அது மாதிரி அங்கே மெக்சிகோவிலேருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. பட் இந்தியாவிலேருந்தும் நிறைய பேர் போகிறாங்க. இல்லீகலாக இங்கேருந்து போகிறதுக்கு சம்வேர் க்ளோஸ் அபவுட் 35 to 50 lakh rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே போனால் தலையெழுத்தே மாறிடும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ நாள் தான் நீ இல்லீகலாக போக முடியும்? மாட்டியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் ட்ரம்ப் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது. மார்க்கெட்டில் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மார்க்கெட் செம்ம ரெட்டில் இருக்குது. இந்த சமயத்தில் நான் வாங்கலாமா? வேணாம். லாங் வீக்கெண்ட் வருது, சரியா? தயவு செஞ்சு வேணாம். ஒன்று. ரெண்டாவது பாட்டம் ஃபிஷிங் பண்ணலாமா? சத்தியமாக பாட்டம் ஃபிஷிங்ஸ் பண்ணாதீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இன்டர்நேஷ்னல் க்ரூடு ப்ரைஸ் கம்மியாகுது, கோல்டு கம்மியாகுது, சில்வர் கம்மியாகுது, வாங்கலாமா? வேண்டாம். இன்னமும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணுறது புத்திசாலித்தனம். உங்களோட கேஷை வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். யூ வில் கெட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பம்பர் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னமும் நிறைய பேர் எஸ்ஐபி தொடர்ந்து பண்ணுங்கள், இது ஆவரேஜ் ஆகும். யாருக்கு ஆவரேஜ் ஆகும்? யாரோ ஒருத்தன் ஹையில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், அவனுக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. இதுதான் சூழ்நிலை ஆகிட்டுருக்கு. நான் ரெகுலர் அட்வைசர்ஸை நான் குறை சொல்லணும்னு நான் விருப்பப்படல. நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம சிலது பேசுகிறோம். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியோட முக்கியமான சப்போர்ட் அந்த 23,550 to 600 அந்த ஜோனில் தான் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. இது உடச்சிச்சின்னு சொன்னால் பெருசாக மார்க்கெட்டில் ஃபால் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே போன சனிக்கிழமை ஜோஹோ மீட்டிங்லேயும் சொன்னேன், திங்கக்கிழமை நம்ம யூடியூப்லேயும் நான் சொன்னேன். 23,500 தவிர்க்க முடியாதது ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 51,500 லெவலில் இருந்தப்போ 49,900 மொதல் டார்கெட். ரெண்டாவது டார்கெட் 49,000. இதுவும் தவிர்க்க முடியாதுன்றதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பார்க்கலாம் மண்டே அன்னைக்கு, மறுபடியும் நாளைக்கு நான் எதுவுமே நான் சொல்ல விரும்பல. மண்டே அன்னைக்கு மார்க்கெட் என்ன பிஹேவ் ஆகுதுன்றது பார்க்கணும். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை காப்பாற்றிங்க. கேபிட்டல் இருந்தால் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். கேபிட்டல் இல்லைன்னு சொன்னால் சம்பாதிக்க முடியாது. எக்ஸிட் பண்ணி கேஷில் உட்காருங்க. இது மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தாலும் வெளியில் வாங்க, மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிக்கலாம். என்ட்ரி எக்ஸிட் லோடு 1%. தயவு செஞ்சு அதை விட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.